பிறந்த ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருக்கின்றது என்றால், குரு ஒரு ஆன்மீக கிரகம், சனி ஒரு ஆன்மீக கிரகம். கிட்டத்தட்ட அவர்கள் எல்லாரும் நல்லவர்களாக இருப்பார்கள். எந்த ஜாதகத்தில் குரு சனி சேர்ந்திருக்கின்றதோ அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். அனாவசியமாக யாருக்கும் எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டிலேயே ஆயுள் முடிந்து போகின்றது. அப்புறம் எதுக்கு 9, 10, 11 மற்றும் 12ஆம் வீடுகள் எதற்கு இருக்கின்றது? ஆயுஷே முடிந்து போச்சு. அப்புறம் எதற்கு 9, 10, 11, 12ஆம் வீடுகள்? தேவையில்லையே. எதுக்காக வைத்திருக்கின்றார்கள் என்றால், இறப்புக்கு பின் வருகின்ற வாழ்க்கை என்ற கருத்தின் அடிப்படையில் வைத்திருக்கின்றார்கள். தர்மம், கர்மம், ஆனந்தம், மோட்சம் என்ற கருத்து வந்திருக்கிறது. தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் யார் அதிபதிகள் என்று பார்த்தால், தர்மத்துக்கு குரு, கர்மத்துக்கு சனி. ஆக இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தாங்க என்றால் அனாவசியமாக எதற்கும் ஆசைப்பட மாட்டாங்க என்று அர்த்தம். ஆனால் இதே சமயத்தில் சனியோடு சுக்கிரன் சேர்ந்தால் எது கிடைத்தாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று நிற்பார்கள். 4, 5 வீடு வாங்கணும், 2 கார் வாங்கணும் என்று எது வேணும் என்றாலும் வாங்கணும் என்றுதான் வரும். அது அவங்களுக்கு பலிக்கும். ஆனால் இதே சனியோடு செவ்வாய் சேர்ந்திருந்தால் வேலையில் கொஞ்சம் கஷ்டம் வரும், எதிர்ப்பு வரும். கடுமையாக உழைத்து தான் வெற்றி அடைவோமே தவிர சுலபமாக வெற்றி வந்துடாது. ஆனால் சனிக்கடுத்து சந்திரனோ கேதுவோ இருந்தால் அது மொத்தமாக ஃபெயிலியரில் தான் முடியும். அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான். அவங்க பேசாமல் ஒரு மடத்தில் போய் சேர்ந்துடலாம். உதாரணமாக இந்த ஜாதகத்தை பாருங்கள். ஆண் ஜாதகம் மிதுனத்தில் சந்திரன் 26 டிகிரி, கடகத்தில் ராகு 4 டிகிரி, செவ்வாய் 12 டிகிரி. இங்கு செவ்வாய் வக்கிரமாக இருக்கின்றார். மகரத்தில் கேது 4 டிகிரி, சுக்கிரன் 8 டிகிரி, சனி 24 டிகிரி, கும்பத்தில் புதன் 1 டிகிரி, சூரியன் 21 டிகிரி, குரு 29 டிகிரி. கன்னியா லக்னம். இவர் பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை. இதற்கான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனியும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருக்கின்றன. இங்கு கேது இருந்தாலும் கூட சனியையும் சுக்கிரனையும் கடந்து கீழே வந்துவிட்டது. இங்கு கேதுவின் தாக்கம் சுக்கிரனுக்கும் சனிக்கும் வருவதில்லை. ஜாதகராகிய குரு சூரியனோடும் புதனோடும் சேர்ந்திருக்கின்றார். நல்ல கல்வியாளர், மரியாதைக்குரிய ஒருவர். இவர் வைத்தியருக்கு படித்திருந்தாலும் கூட, MS படித்திருந்தாலும் கூட அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை வந்துவிட்டது. அது இம்பார்ட்டன்ஸியை கிரியேட் பண்ணிவிட்டது. இது லவ் மேரேஜ் என்பதற்கு இன்னொரு காரணம் முன்னமே கூறியிருக்கின்றேன். சுக்கிரன் வீட்டிலேயோ செவ்வாய் வீட்டிலேயோ மகரத்திலேயோ கடகத்திலேயோ செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பார்களேயானால் கண்டிப்பாக விரும்பி திருமணம் செய்து கொள்வார்கள் என்று. இங்கே செவ்வாயும் கடகத்தில் தான் இருக்குது, சுக்கிரனும் மகரத்தில் தான் இருக்குது. ஆகவே இது ஒரு லவ் மேரேஜ். ஆனால் மொத்தமாக தோல்வியில் முடிவடைந்து விட்டது. ஏன் தோல்வியில் முடிவடைந்தது? செவ்வாய் வக்கிரம். அப்போ செவ்வாய் வக்கிரம் அடைந்தது மட்டுமல்லாமல் முதல்லையே செவ்வாய் நீசம் போகிறது, ராகுவை நோக்கி போகிறார். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் வக்கிரம் இல்லை என்று சொன்னால் செவ்வாய் ராகுவை விட்டு வெளியே வாரார், கடத்து வாரார் என்று அர்த்தம். அப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காது. வக்கிரமானதால் இம்பார்ட்டன்சி என்ற சிம்டம்ஸ் ப்ரூவ் ஆனது. அதனால் அவரது திருமண வாழ்க்கை தோல்வியடைந்தது. ஆனால் அந்த பெண்ணை பொறுத்தவரை பிரச்சனை வரவில்லை. ஏன்? சுக்கிரனை லக்னமாக வைத்து கொள்ளுங்க. அடுத்து யாரை சந்திக்குது? சனி நட்பு கிரகம். அடுத்தது யாரை சந்திக்குது? நட்பு கிரகம். நட்பு கிரகங்களை சந்திக்கின்ற காரணத்தால் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கெடவில்லை, இவருக்கு வாழ்க்கை கட்டுவிட்டது. இன்னொரு விதமாக சொல்லலாம், குருவிற்கு அடுத்த வீட்டில் கிரகங்கள் இருக்கான்று பாருங்கள். இல்லை என்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இல்லை என்று அர்த்தம். ஆனால் சுக்கிரனுக்கு அடுத்த வீட்டில் கிரகங்கள் இருக்கு. அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றது. 2ஆம் திருமணம் செய்து 2 குழந்தைகள் இருக்கு. ஆனால் இவருக்கு திருமணம் செய்து ஒரு கிழமையிலே பிரிந்ததோடு சரி, இவருக்கு மீண்டும் திருமணம் ஆகவே இல்லை. இதற்கு முக்கியமான காரணம் ராகு மற்றும் செவ்வாய்.
இந்த மாதிரி ஜாதகங்களை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணத்தை பற்றி கேள்வி வந்தால் திருமணத்தை தள்ளி போட சொல்லுவது புத்திசாலித்தனம். அதனால் முடிந்தளவு தள்ளி போடுவது நல்லது. ஏனென்றால் நீங்கள் வைத்து கொடுத்து கல்யாணம் நடந்து 2 மாதத்தில் ஏதாவது அவலமான நிகழ்ச்சி நடந்தால் அவங்க யாரையும் தேட மாட்டாங்க, உங்களைத்தான் தேடி வருவார்கள். முடிந்தளவு தள்ளி போடுவது நல்லது. ஏனென்றால் நாம் சொல்லி ஒரு தப்பான நிகழ்வு நடந்தால் அதன் விளைவுகள் விபரீதமாக இருக்கும். அடுத்து திருமணம் தாலி கட்டின உடனே பையனோ பொண்ணோ வேண்டாம் என்று போகின்ற அமைப்பை பார்த்தோமாக இருந்தால் ராகுவோடு சந்திரன் சேரக்கூடிய சூழ்நிலை, அதாவது திருமணத்துக்கு பேசும்போதோ திருமணத்தன்றோ அந்த காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக உடனே பிரிவினைகள் வந்துவிடும். நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த வியாபாரத்துக்கு சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் இன்னொரு சனி சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகத்தை சேர்க்காதீங்க. இதெல்லாம் நாடியில் வரக்கூடிய அம்சங்கள். வேத யோதிடத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டுக்கு வந்தால் மிகப்பெரிய ஆபத்து. கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யார் ஜாதகமாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி 5க்கு வந்தால் ரொம்ப சிக்கல். 7, 5 பரிவர்த்தனை வந்தாலும் ரொம்ப சிக்கல். 7ஆம் அதிபதியோடு ராகு கேதுக்களோ அஷ்டமாதிபதியோ 6ஆம் இடத்ததிபதியோ சேர்ந்தாலும் ரொம்ப சிக்கல். அந்த ஜாதகத்தில் திருமணத்தில் குறைபாடு இருக்கிறதுன்ற அர்த்தம். திருமணத்தினாலே பங்கம் இருக்கிறது, பங்கம் வர இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி அமைப்பில் ராகுவும் குருவும் பக்கம் பக்கமாக இருந்து 7ஆம் இடத்ததிபதி 5ல் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக விபத்தில் சிக்கி கொள்ளுவார்கள் என்பது பொருள். ஆனால் இவங்களுக்கெல்லாம் குரு ராகு கேதுவை கடந்து போன பிறகு திருமணத்துக்கு சொல்வது ரொம்ப நல்லது. அடுத்து இப்போ ஒரு ஜாதகத்தில் விபத்து வருது என்று சொல்கிறேன். ஆனால் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் 2 கிரகமும் குருவிற்கு அடுத்த வீட்டில் 1 கிரகமும் இருந்தால் குழந்தைகளின் எண்ணிக்கையை வைத்து, அதாவது குழந்தைகளின் எண்ணிக்கையை நாங்கள் இதை வைத்துத்தான் சொல்கின்றோம். அப்போ இவருக்கு 3 குழந்தை பிறக்கணும் என்று அர்த்தம். இன்னும் அவர் கல்யாணமே ஆகலை, அவர் எப்படி இறப்பார்? நியாயத்தின்படி விதிப்படி அவருக்கு 3 குழந்தை பிறந்த பிறகுதான் அவர் இறப்பார். ஒருவேளை அவர் ஆலோசனை கேட்டு வரும்போது கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கென்று வைப்போம். அடுத்த குழந்தை அந்த குழந்தைக்கு ஆலோசனைக்கு வருகின்றார் என்றால் அடுத்த குழந்தையை தள்ளி போடவும் என்று கூற வேண்டும். காரணம், இந்த ஒரு குழந்தை போதும். குரு ராகுவை கடக்கும் வரையிலும் இந்த ஒரு குழந்தை போதும். அதுக்கு பிறகு எத்தனை வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அந்த ஆபத்தான பாயிண்ட் ராகு குருவை கடக்கும் வரைதான். ஒரு குழந்தையோடு இருந்தால் நிச்சயமாக தப்பித்து கொள்வார். ஏனென்றால் அவரின் விதிப்படி 3 குழந்தைகள் தற்போது இருப்பது ஒன்று, ஏன் இன்னொன்று முயற்சி பண்ணக்கூடாது என்ற கேள்வி இதற்குள்ள வந்துடும். ஏனென்றால் ஒருவேளை முயற்சி செய்து கன்சீவ் ஆகி 2 குழந்தைகள் பிறந்தால் மொத்தம் 3 ஆகிடுமே, கதை முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தள்ளி போடுவது சிறந்தது. பார்த்து இந்த மாதிரி பலன் கூற வேண்டும். தள்ளி போட்டால் குரு கடந்த பின் திரும்ப அந்த இடத்துக்கு வர கனகாலம் ஆகும் இல்லையா? அதற்குள்ள அவர் எத்தனை வென்றாலும் பெற்றுக்கலாம். யோசித்து பாருங்கள். அந்த 3 என்ற அமைப்பு இருக்கா? அப்போ குரு எங்கே இருக்கு? ராகு குருவை நோக்கி வருகிறதா? இதை கவனித்து சிக்கல் வருகிறது என்றால் மூளையை பாவித்து இந்த மாதிரி தள்ளி போடும்போது அவரது உயிர் பாதுகாக்கப்படும். இங்கே இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். குரு மகரத்தில் இருக்கின்றார், நீசமாக இருக்கின்றார். குரு இருக்கும் இடத்துக்கு ராகு வந்தால் இன்னும் டேஞ்சர் ஆகிவிடும். ஏனென்றால் குரு நீசமாக இருக்கின்றார்.